வாழ்க வளமுடன். வந்திருக்கிற இவங்கெல்லாம் முக்கியமாக நம்ம இன்றைக்கி இதை பற்றி சச்சரித்தை பற்றி பேசணுங்கிறது இறைவனுடைய திட்டம். அதனால் நம்ம அதை பேசுகிறோம். கொஞ்சம் டைம் இல்லாதனால ஒவ்வொரு அத்தியாயமாக போகிறோம். போக போக பின்னாடி போக போக நான் ரெண்டு அத்தியாயமாக நம்ம சேர்த்து வேகமாக இதை முடிக்க பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் இருக்கிற ஆழமான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சச்சரித்தை முடித்துட்டு பாபா என்ன சொல்கிறாரோ அந்த புத்தகத்துக்கு நம்ம போகலாம். 3வது அத்தியாயம். இதில் சாய்பாபா ஹேமாத் பந்துக்கு எழுதுறதுக்கு அனுமதி வழங்கி ஆசி வழங்கின ஒரு விஷயத்தையும், பாபா நடத்தி வைத்த நிகழ்வுகள் நமக்கு எப்படி வழிகாட்டியது அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இப்போ பாபா உனக்கு வழிகாட்டுறதுக்காக நான் இந்த நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறேன்னு சொல்லலை. என் நிகழ்வு இயற்கையாக நடக்குது, அதை உத்து கவனி, அது உனக்கு எப்படி பயன்படுமோ எடுத்துக்கோ. அப்துல் காதர்னா நீ இஸ்லாமிய முறையில் எடுத்துக்கோ, கோவிந்தான்னா இந்து முறையில் எடுத்துக்கோ, அகஸ்டின்னா கிறிஸ்டின் முறையில் எடுத்துக்கோ, அவ்வளோதான். 3 பேர் நின்று சண்டை போடாத, தொலைச்சப்படுவேங்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் நம்ம இந்த சண்டை போடுற வேலையை மட்டும்தான் பார்க்குறோம். அவர் சொன்னதை எடுத்துக்கல. அது ஒரு விஷயம். திருப்பி பாபா பாபான்னு போய் மிராக்கிளில் விழுந்துக்கிட்டு அவரை போய் கும்பிட்டு நிற்கிறத விட அவருடைய உள்கதைகளை அறிந்து கொண்டு அதன் போல் நடக்க வேண்டியதுடைய அவசியத்தை தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. வாழ்க வளமுடன். அதனால் அந்த வழிகாட்டுற விளக்கு, அந்த வழிகாட்டுற தன்மை, அதோட இதில் ஒரு ரோஹில்லாங்கிற ஒரு பேர் ரோஹில்லா. ஸோ அவர் எப்படி இஸ்லாம் வெறித்தன்மையாக இருந்தாருங்கிறதும், அதை இதை பாருங்கள், முதல்ல சொன்ன மாதிரி அதை பாபாவுடைய பார்வையில் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதும் இதில் விளக்குறாரு. கொஞ்சம் ஒரு சுவையான சில அமுதமொழிகளை ஹேமாத் பந்துக்கு சொன்னதாகவும் அவர் அந்த அமுதமொழிகளை இதில் நோட் பண்ணியிருக்காரு. இதுதான் அத்தியாயம் 3. அதனால் முதல் அத்தியாயத்தில் நான் இதில் இதை டைம் இல்லாதனால குறித்து வைக்கல, இதை பார்த்தே கொஞ்சம் படிச்சிடுறேன் ஓகேங்களா, சின்ன விஷயங்களை. இந்த முதல் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி சாய்பாபா தமது பூர்ண சம்மதத்தை தெரிவித்து கூறியதாவது, இதில் பாருங்களேன், நீங்கள் எழுதுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே சில தகராறுலாம் பண்ணுறாரு. பிச்சைக்காரனை பற்றி என்ன எழுதுறதுக்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக நானாலாம் சொன்னதுக்கப்புறம் பரிபூர்ணமான அவருடைய சம்மதத்தை அவருக்கு தெரிவிக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒரு பரிபூர்ணமான சம்மதம் தெரிவித்ததுக்கு என்ன காரணம்னா அடுத்த பாராவிலே இருக்குது. அதையும் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அதுமாதிரி சொல்லிவிட்டு சம்மதத்தை தெரிவித்து சொல்கிறாரு. சச்சரிதம் எழுதுவதை பற்றி நான் உம்முடன் முழுமையாக சம்மதிக்கிறேன். நான் உம்முடன் முழுமையாக சம்மதிக்கிறேன். அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்களேன். இதை ஹேமாத் பந்த் தான் எழுதியிருக்காரு. அவர் அந்த வார்த்தைகளை மாற்றக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்திருக்கும். மற்ற விஷயங்கள் பயம் இல்லை அவருக்கு, போக தெரியும். ஆனால் சில விஷயங்கள் டைரெக்டாக பாபா பேசுனதில் அதை மாற்றாமல் எழுதியிருக்காரு. என்னை பற்றிய சச்சரிதம் எழுதுவதற்கு நான் உன்னுடன் சம்மதிக்கிறேன், உலகத்தாரோட சம்மதிக்கலை. என் கதையை ஊரெல்லாம் பரப்பணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்கிறது அதில் அர்த்தம். நீ விரும்புகிற, ஏன் விரும்புகிறேன்னா உன் சூழ்நிலை, உன் பொருளாதார சூழ்நிலை, அதுதான் அடுத்த பாராவில் வருது. அதனால் நான் உனக்கு சம்மதிக்கிறேன். சரி, என்னை வைத்து ஏதாவது உன் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சம்மதிக்கிறேன். ஆகின் நீர் உமது கடமையை செய்யும், கடமை மட்டும் செய்யும், சிறிதளவும் அஞ்ச வேண்டாம், என் மொழிகளில் நம்பிக்கை வையும். என்னுடைய லீலைகளை எழுதப்படுமானால் ஒருவேளை மனிதர்களுடைய மனதில் உள்ள அறியாமை அகலலாம். அவைகள் கவனத்துடன் பக்தியுடன் யார் ஒருவன் கேட்கிறானோ அவர்களுக்குடைய வலிமையான சக்தி மேலெழும்பும். இதெல்லாம் ஆழமாக படித்தாதான் நமக்கு புரியும். பாருங்களேன், என்னுடைய கதைகளையும் என்னுடைய லீலைகளையும் ஆர்வத்தோடு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற வலிமையான சக்தி மேலெழும்புமா, குண்டலினி, அப்போ மேலெழும்பும். என்னுடைய லீலைகளின், ஏன்னா இந்த மிராக்கிள்ஸான கதை இருக்குல்ல, நான் ஒரு காட்டுக்குள்ளே போனேன், அமைதியாக இருந்தது. இப்போ சொல்கிறது கவனிச்சிங்க, அமைதியாக இருந்தது. ஆனால் இருட்டு, பயம், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சது. நானும் நடுங்கிக்கிட்டே போகிறேன். திடீர்னு ஒரு உருமல், ஒரு சிங்கம் எய்த்தாப்புல நின்றுச்சு பாருங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்கள் உடம்புல என்ன ஆகும்னா அப்படியே ஒரு விடன்னு ஆகும். அந்த செகண்டில் குண்டலினி மேலே எழும்ப ஆரம்பிக்கும். அதுதான் நீங்கள் தியானத்துக்குள்ளே வரலன்னாலும் என்ன மாதிரி நாத்தியெல்லாம் மேலே குண்டலினியை பற்றி பேசுகிறது அதான் காரணம். அதுதான் காரணம். அது அந்த மாதிரி வந்துடும். அதை பகவான் ரமணர் ஒரு அழகாக விளக்கி சொல்வார். நான் ஒரு 20 வயசில் எனக்கு எப்படி ஆன்மீக ஞானம் ஒத்து வரும், நான் ஆன்மீகத்தில் போவேனான்னு சொல்லிட்டு ரமணாசிரமத்தில் உட்காந்தேன். அதுவும் குருவை தேடியில் எழுதியிருப்பேன். அப்போ உட்காந்துருக்கும்போது பாபா ரமணருடைய வார்த்தைகள் என்னன்னா, சிலர் தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையின்படி நல்ல குருவை அடைந்து அவர் மூலமாக ஞானம் பெறுவர். சிலர் ஞானம் என்ற அதிர்ஷ்ட கல் மீது தவறி விழுவர்.
அடாடாடா நான்லாம் தவறி விழுந்தவங்க. எவ்வளோ எவ்வளோ அது இதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை உணர்ந்தால் தான் நமக்குள்ளே ஞானம் இன்னும் இன்னும் மேலே வரும். வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. ஞானம்லாம் நான் நிறைந்த ஞானம் அப்படின்ட்டோம்னா என்ன மேற்கொண்டு வராதே இல்லையா? இறக்குற வரைக்கும் இறப்பு என்கின்ற அந்த மகா சூட்சுமம் இருக்குல்ல, அது நான் அறியாது தானே, இறந்தால் தானே அறிய முடியும் இல்லையா? அதனால் இறக்கும் வரைக்கும் நாம் அனுபவித்தே தீர வேண்டிய இதுதான் ஞானம். இந்த கிளாஸில் கிடச்சிருச்சுன்னு நம்பிடாதீங்க. நாங்கள் ஏதோ போட்டோம், ஒரு 10 வாரம் 8 வாரம்னு போட்டோம். அதுக்குள்ளே ஞானம் கிடைக்கவும் கிடைக்காது, கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. அதனால் அதை அவ்வளோ அழகாக அதை சொல்கிறாரு. அப்படி அந்த லீலைகளுக்குள்ளாக பக்தியுடன் சிரத்தையுடன் கவனித்தால் அவன் வலிமையான சக்தியை பெறுவான். தன்னை தானே உணர்வதற்குண்டான மூலாதாரத்திலிருந்து எழும்பும் சக்தியை பெறுவான். அதிலிருந்தும் ஆழமாக முழுகுபவன். அதிலே அந்த வரியிலே சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அதோட விட மாட்டாங்க. அதிலும் தனிமையை ஏற்படுத்தி கொண்டு அந்த எல்லாரும் கூட்டமாக உட்காந்து பஜனை பண்ணுறது தான் ஆல்ரெடி இந்த கதையெல்லாம் கேட்குறது. அதிலிருந்து விலகி தன்னுடைய மனதை ஆழமாக திடப்படுத்தி கொண்டு அதிலும் ஆழ்ந்து மூழ்குபவன் ஞானம் என்னும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான். ஹேமாத் பந்த் என்ன நினச்சி எழுதினார்னு தெரில, சத்தியமான இதெல்லாம் பாபா தான் எழுதியிருப்பார். ஹேமாத் பந்துக்கோ எங்களுக்கோ அந்தளவுக்கு அறிவு கிடையாது. இந்த ஒரு வரிக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை கேட்டு இந்த நூல் ஆசிரியர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அவரே எழுதுகிறார். அதனால் இதை கேட்டு நூலாசிரியர் ரொம்ப தன்னம்பிக்கை அடைஞ்சு ஆஹா, பாபா நமக்கு முழுமையான அந்த உதவியை செய்கிறார், நான் அதை எழுதுவதற்கு எனக்கு முழு மனப்பூர்வமான ஆசையை வெளியிட்டாருன்னு அவர் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பாபா மேற்கொண்டு என்னை பார்க்காமல், இப்போ திருப்பி பார்த்துக்கிறேன், நான் எழுதுகிறேன், என்னை நானா ஹேமாத் பந்தை பார்க்காமல் பக்கத்தில் இருந்த பக்கத்தில் யார் இருக்கார், நானாவை பார்த்து சொல்கிறாரு, எவன் அப்போ பாருங்கள், ஒரு செகண்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தவர் டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்கிறாரு. பாபாவோடைய இது அதுதான். ஏன்னா என்னை பார்த்தே சொல்லிக்கிட்டே இருந்தோன்னே எனக்கு ஒன்று வரும், பார்த்தியா என்னை பற்றியே சொல்கிறாரு அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு வினாடியும் பாபா அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாழ்ந்துருக்கார் மனுஷன். 80 ஆண்டுகள் அவ்வளோ விழிப்புணர்வில் வாழவே முடியாது. குரு சிஷியம் வாழ்ந்துருவான், அது வேறு விஷயம். ஏன்னா அவர் ஞானம் எனக்கு வேண்டாம், குருவுக்கு வேலை செய்கிறதே என் வேலைன்னு நிறைய பேர் போயிடுவாங்க, அது வேறு. ஆனால் குரு அவ்வளோ விழிப்புணர்வாக இருந்துட்டான்னா அவன் கடவுள். அதனால தான் நான் அவர் பகவான் ஸ்ரெடி, பகவான் பாபான்னே சொல்லுவோம். அவ்வளோ இதில் இருந்திருக்கார். ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு, எவன் என்னிடம், உடனே அடுத்த ஒரு பக்கத்தில் பார்த்து சொல்கிறாரு, எவன் என்னிடம். ஏன்னா ஆல்ரெடி அவர் சரணாகதி ஆகிட்டார். நானா இவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, வந்து 2 நாள் தான் ஆகுது. அது நுட்பமாக நம்ம கவனிச்சா தான் அது புரியும். 2 நாள் தான் இருக்குது. நான் அவனை முழுசாக நம்ப மாட்டேன்டா. அவன் டபுளாக வச்சு இப்போ பாட்டு எழுதுறவன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுறதுக்காக பாட்டு எழுதுறப்ப அவனை நான் முழுசாக நம்ப மாட்டேன். ஆனால் அவன் குடும்ப கஷ்டத்தை பற்றி என்கிட்ட சொல்லிட்டேன். இந்த குடும்ப கஷ்டம் அடுத்ததான் நான் வர்றேன், அடுத்த பரவாயில்ல இருக்குது, குடும்ப கஷ்டம் பற்றி சொல்லிட்டேன். ஸோ அதனால் போய் தொலை இது எழுதிட்டோம். ஆனால் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பார்த்து சொல்கிறார், மரியாதை அவன்கிட்ட சொல்லிவிடு. அதான் இது, எவன் என்னிடம் பூர்ண சரணாகதி அடைந்திருக்கிறானோ, எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ, அவனை வாழ்வின் சிக்கல்களிலிருந்து விடுவிப்பது என்னுடைய கடமையாகுங்கிறார். தியானத்தை மட்டும் கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டோம். தியானம் அதுக்கு இங்கே தான் வரணும். இப்போ திருப்பி தியானம்னா 20 நிமிஷம் பண்ணுறதல்ல, எந்த நேரமும் அவர் சொல்கிறாரு, எவன் என்னென்ன பூர்ண சரணாகதி அடைவதே தியானம் தான். அடைஞ்சிட்டு திருப்பி ஒன்றொன்றுக்கும் வந்து திருப்பி நான் காலையில் ஒரு சரணாகதி, மாலையில் ஒரு சரணாகதி, ஒரு நாளைக்கு 3 சரணாகதி நம்ம அடைவோம். அது சரணாகதியே இல்லையே, ஒரே சரணாகதி. அது ஒரே சரணாகதி அடைஞ்சிட்டா அதுதான் தியானம் தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை 2-3 பாயிண்ட் அதை சொல்கிறாரு. விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை வணங்குறோம் தான், கூப்பிட்டு போனதுனால பெருமாள் கோயிலில் வணங்குறேன், அது விசுவாசமான வணங்குமா என்ன? என் நண்பர்கள் கூப்பிட்டு போகிறதுனால சிவன் கோயிலில் போய் வணங்குறேன், அது விசுவாசமா? கிடையாது. அந்த மாதிரி அதை தாண்டி சொல்கிறார், எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகின்றானோ, எவனை என்னை எப்போதும் அவன் நினைவில் நிறுத்தி வணங்குகிறானோ, அவனை நான் எவனை நிரந்தரமாக எவன் நிரந்தரமாக என் மனதிற்குள்ளாக அவனுடைய மனசுக்குள்ளே இருத்தி தியானம் செய்கிறானோ, அவனை விடுவிப்பது எனது சிறப்பு இயல்பாகும், கடமையாகும். அடுத்து சொல்கிறார், என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள். அடுத்த செகண்டு சொல்லி முடிச்சிட்டாரா? இங்கே தான் அடுத்த செகண்டு உடனே டென்ஷன் ஆகுறாரு. அது டென்ஷன் ஆகுறாரு, நீங்கள் அந்த பாடத்தில் படிக்கும்போதே தெரியும். இது மாதிரி இருக்கிறது என்னுடைய சிறப்பு இயல்பு, நான் அவனை விடுதலை அடைய வைப்பேன். அது மாதிரி செய்யலைன்னா என்னை நினைவில், இந்த வார்த்தையை நீங்கள் அங்கே போட்டுக்கணும், அது மாதிரி செய்யலைன்னா
அடுத்து சொல்கிறாரு, என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கனம் உலகப் பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும். இதைத்தான் நம்ம வந்து நேரில் உட்காந்துருக்கும்போது, ஏன்ப்பா நான் 30 நாளும் முழு நாளும் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறவங்க, ஏன்ப்பா நீ சாய்ராம் சாய்ராம் சொல்லியிருந்தா உனக்கு ஏன்ப்பா அந்த கஷ்டம் வரப்போன்னு சொன்னோமே, அது இந்த பாரா தான். நீ யோக்கியமாக சாய்ராம் சாய்ராம்னு அவனை நினைவு நிறுத்தி தியானம் செய்து கொண்டு இருப்பேனால் உலகப் பொருட்களான உன் பொண்டாட்டி மேலே பிரச்சனை எப்படி உனக்கு வரும்? பொண்டாட்டி சொன்ன வார்த்தை உன் காதில் எப்படி வரும்? சாய்ராம் சாய்ராம் சொல்கிறவனுக்கு எப்படி உலகப் பொருட்கள் கவனத்தில் இருக்கும்? என் உலகப் பொருட்கள் மட்டும்தான் நம்ம கவனத்தில் இருக்குன்னா, சாய்ராம் சாய்ராம்ங்கிறது விசுவாசத்தோடு நம்ம சொல்லலை. அப்படியே போட்டு பாருங்கள், விசுவாசம் பொண்டாட்டி மேலே. இப்போ அதுதான் புள்ள மேலே சொல்கிறேன், ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன். புள்ள மேலே, உலகம் மேலே, காரு பைக்கு மேலே, வீடு மேலே, அது எப்படி இதாக இருக்கும் இல்லையா? அவர் எனக்கு கொடுத்துருந்தாருன்னா எல்லா பொருட்களும் இறைவன் கொடுத்ததை, ஈசாவாசியம் ஜெகத்கஞ்சாம், எல்லா பொருளும் இறைவன் கொடுத்தது, அனுபவிச்சுக்கலாம், சொந்தம் கொண்டாட முடியாது. நீங்கள் சொந்தம் கொண்டாடிட்டீங்கன்னா இறைவனை மறந்துடுவோம். அது என் பொருள், என் வீடு, என் வாசல், என் சட்டை, ஒரு பிளேடை கூட விட மாட்டேங்கிறான், என் பிளேடு இல்லை, அது மாதிரி ஆகிடும். அதனால் என்னை நினைவில் இருப்பவர்கள் எங்கனம் உலகப் பொருட்கள் மீது நினைவு வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்புறம் கடைசியாக அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் ஹேமந்த் பந்த் பக்கம் திரும்பல அவர் சொல்கிறாரு, எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி, அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்காரு அவர், மரியாதையோடு கேளுங்க. அங்கே தான் பாபாவுடைய ஒரிஜினல் வெளியில் வரும். கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்து கொள்ளுங்கள். எழுத்தில் அப்படியே ஒரே எழுத்தாக போட்டிருக்கிறதுனால அந்த மாடுலேஷனாக அவங்களால படிக்க தெரியல. மாடுலேஷனாக பேசணும், மாடுலேஷனாக யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கிரகித்து கொள்ளுங்கள், இதுவே மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரிய மார்க்கமாகும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதை பற்றி பெருமையாக சொல்கிறாரு பாபா. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாருன்னா, ஒவ்வொரு சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹேமந்த் வந்து அதை எடுத்துக்கிறாரு. ஸோ என்னை நோக்கி அவர் சொல்லலை, ஆனால் கூட அது எனக்கு சொன்னது. என்கிட்ட நேராக சொன்னால் நான் எதாவது சங்கடப்படுவேங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானா சாஹிப் எல்லாத்தையும் சொல்கிறாரு. நானா சாஹிப் அமைதியாக கேட்குறாரு. வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு யோசிக்கிறாரு. அதெல்லாம் இதில் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சதுனால தான் அடுத்த பாரா வருது. என்ன பண்ணுறாரு, எனக்கு ஏன் இதை எழுதுகிற பணியை நான் கேட்டோன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி 2, 3, 4 பேர் எழுதியிருக்காங்க. ஒரு பெண் எழுதியிருக்கா, அவெல்லாம் இதில் இருக்குது. ஒரு பெண் எழுதியிருக்காங்க, பாம்பேலேருந்து ஒரு பெண் வந்து ஒரு சின்ன ஒரு கையேடு வெளியிட்டிருக்கிறாங்க. அவர் இன்னும் 2, 3 பேர் எழுதியிருக்காங்க. தாஸ்கன் மகாராஜ் ஆல்ரெடி எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் கேட்ட உடனே அவர் ஒத்துக்கிட்டதுக்குண்டான காரணம் என்ன? அப்போது அவர் ஃபீல் பண்ணுறாரு, பகவான் சில பேரை சில வேலைக்காக நியமிக்கிறார். ஒருத்தர் கோயில் கட்ட நியமிக்கிறாரு, ஒருத்தர் அந்த கோயிலில் பூஜை பண்ண நியமிக்கிறாரு, புரியுதுங்க இல்லையா? ஒருத்தனை அதை பற்றி எழுதுறதுக்கு நியமிக்கிறார். ஒரு மடம் கட்டுறாங்க, கோயில் கட்டுறாங்க, என்னை எழுத சொன்னார் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணும்போது ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படின்னு ஒரு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு யோசிச்சிருக்காரு. அதனால் என்ன எழுத சொல்லியிருக்காரு. ஸோ பயப்படாமல் எழுதுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானமாக முடிவு வச்சுருக்காரு. ஆகவே எனக்கு சச்சரிதம் எழுதும் வேலை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஸ்ட்ராங் ஆகுறாரு அந்த பரால சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. ரெண்டாவது நிறைய புலம்புறாரு. என்ன தான் வேலையை ஒத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம போய் செய்ய முடியுமான்னு புலம்போம்ல, அது மாதிரி இவ்வளோ வரலாறு இருக்குது, நான் எப்படி எழுதுவேன், என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ ஒரு வகையில் எழுதிடுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் படிச்சுருப்போம், அதை எதுவும் ஜாயின் பண்ணி எழுதிடுவோன்னு வச்சிங்களேன். அது மாதிரி நிறைய பேர் எழுதுகிறோம். ப்யூரிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக உலகம் தக்க வச்சுக்கும். ப்யூரிட்டியாக இல்லைன்னா உலகம் உடனே அழிச்சிடும் அது இல்லையா? ஸோ அதனால் அதை விட்டுட்டு ஒரு முழுமையை ஏற்றுக்கிட்டு, எனவே நான் எனது பேனாவை கையில் எடுத்தபோது சாய்பாபா எனது அகங்காரத்தை அகற்றிவிட்டு அவரே தமது நிகழ்ச்சியை வரையலானார் என்று நம்புகிறேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. சரிங்களா? ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் இது பண்ணுறாரு. இது எழுதுறது வந்து எப்படி இருக்குது, நான் எழுதுறது பாபாவை பற்றி, பாபாங்கிறது மாபெரும் கடல், அது பரபிரம்மம், அதை நான் எழுதுறது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் எழுதுறதுங்கிற எண்ணத்துக்கே அதில் வேலை இல்லை அப்படின்னு நிறைய பாயிண்ட் சொல்கிறாரு. அதில் ஒரு பாயிண்ட் வந்து முக்கியம். கடல் பொங்கி எழுவது பௌர்ணமி நாளே அன்றி கடலினால் அல்ல அப்படின்னு அழகாக ஒரு வாய்ப்பு போட்டு அந்த பார்வை முடிக்கிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எங்களுக்கு கிடைச்சது குருநாதர் அப்பேற்பட்ட ஆள். அதனால் கடல் பொங்கி எழுவது, இந்த பணி எனக்கு கொடுக்கப்பட்டது என்னுடைய திறமைக்காக அன்று. கடல் பொங்கி எழுவது கடலுடைய திறமைக்காக அன்று. நான் கடல் தான்,
பெருசாக நினச்சேங்க, கடல் பெருசு தான். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு கடல் பொங்கும் தானா. அதனால் என்னால் தான் பொங்குச்சுன்னு கடல் நினைக்க முடியுமா? அதனால் காலங்களுக்கு முற்பட்டு 40 வருடங்கள் முற்பட்டு என் குருநாதர் அடிக்கடி கேட்பார், கடலிலே நீ உப்பாக இருக்க ஆசைப்படுகிறாயா, கடலாக இருக்க ஆசைப்படுகிறாயா அப்படி கேட்பார். நாங்கள் எல்லாருமே கடலாக இருக்க தான் ஆசைப்படுவோம்னு சொல்லுவோம். ஏன்னா கடல் ரொம்ப விரிந்தது, பறந்தது. என்னென்னா மனசு நம்ம மைண்டு வந்து சுருங்குனது. இப்போ உப்பாக இருக்க ஆசைப்படுறேன்னு சொன்னால் உப்பு கொஞ்சம் தானே இருக்குது, அதை எடுத்து வச்சு கரெக்ட் பண்ணி உப்பாக மாற்றி தானே எடுப்பாங்க. ஸோ நான் உப்பாக இருக்க விரும்பல, கடலாக இருக்க ஆசைப்படுறேன்னு தான் சொல்லுவோம். எல்லாருமே அதான் சொல்லுவோம். அப்போ திருப்பி சொல்லுவார், உங்கள் அறிவு எவ்வளோ சுருங்கி இருக்கிறது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீ உப்பாக இருந்தீன்னா உப்பு தாண்டா கடலே, கடல் முழுவதும் நீ வியாபிச்சிருப்ப, ஆனால் நீ தனிச்சிருப்ப. உப்பு வேறு, கடல் வேறு. ஆனால் நீ கடலாக இருக்கணும்னு நீ ஃபீல் பண்ணும்போதே தெரியுது, உனக்குள்ளே கடலில் எல்லா அசிங்கமும் இருக்கும். கரையிலேருந்து, உலகத்துலேருந்து, மலையிலேருந்து புரண்டு போன எல்லா அழுக்குகளும் அங்கே சேர்ந்துருக்குது. இப்போ நீ அவ்வளோதான், அதில் மாற மாட்டேன், நீ அப்படியே தான் இருப்பேன்னு எனக்கு சொல்கிறேன். முட்டாள், உப்பாக இருந்து பார். 13, 14 கெட்ட பொருட்கள் இருக்கும்போது 15ஆவது கெட்ட பொருளாகவும் நீ இருப்ப. ஆனால் உன்னை மாற்றிக்கணும்னு நினச்சினா உன்னால் மாற்றிக்க முடியும். ஆனால் நீ கடலாக இருக்கணும்னு நினச்சா மாறவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுவார். திட்டுவார், அசிங்கமாக திட்டுவார். ஸோ அதனால் அதை முடிச்சிடுவோம். பக்கத்தில் இருக்கலாம் எடுத்து அடிப்பார். ஆனால் நம்ம சொன்னதில் தப்பாக என்னன்னே தெரியாது அந்த வயசில். ஆனால் கொஞ்சம் யோசிக்க வைப்பார். வீட்டுக்கு போனதும் நம்ம பயங்கரமாக யோசிப்போம். அது மாதிரி ஹேமத் பந்த் அழகாக அந்த வார்த்தையில் போடுறாரு. அதுக்கு அடுத்ததாக கலங்கரை விளக்கமாக அமைந்த பாபாவோட கதைகள் நிறைய, அந்த கதைகள் அப்படி எழுது. இந்த கதைகள்லாம் சொல்கிறாரு, சின்ன சின்ன கதைகள்லாம். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது அவரையே தியானம் செய்து கொண்டு கேட்டீர்களேனால் அந்த கதைகளுடைய உள்ளர்த்தம் உங்களுக்கு புரியும்னு சொல்கிறார். 7 நாள் பாராயணம்னு சொல்லிவிட்டு சீனை போட்டுட்டு பொங்கலாக்கி வச்சுட்டு படிச்சிங்கன்னா பொங்கல் மேலே தான் கவனம் இருக்குமே ஒழிய பாடம் மேலே எப்படி கவனம் இருக்கும்? பொங்கல், ஏதாவது சுண்டல், ஏன் ரொம்ப கேவலமான பொங்கல் சுண்டலுக்கு பகவான் கதைகளையே வந்து தியாகம் பண்ணிடுறோம் நம்ம. அதனால் இந்த பிரசாதம் கண்டுபிடிச்சவங்கள இருங்க. அதனால் நான் ஏற்கனவே அதான் சொல்வேன், பிரசாதம் பிறர் செய்து நமக்கு பரிபூர்ணமாக அளிக்கின்ற சாதமாக இருக்க வேண்டுமே ஒழிய மவனை உன்னை பிதிர் சாதமாக மாற்றுகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. பிதிர் சாதம்னா தெரியும், இறந்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம அதை இறந்த கதைகளாக மாற்றி விட்டுருவோம். அது மாதிரி இல்லாமல் வரணும். அடுத்து பாபாவுடைய தாய் அன்பு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அழகாக தலைப்பு போட்டார், பாபாவுடைய தாய் அன்பு அப்படின்னு. அங்கே தான் ஒரிஜினலான உண்மையே ஒளிஞ்சு கிடக்குது. ஏன்னா நான் செய்த தவறை நான் மறைக்கணும்னா என்னை நம்புகிறவங்கள செல்லம், அன்பு, அம்மா, தங்கம், வைரம்னு சொல்லி கூப்பிடணும். அதனால தான் பாபாவுடைய தாய் அன்பு. இவ்வாறு இளங்கன்றை பசு எவ்வளவு அரவணைத்து பிடிக்குமோ அப்படியெல்லாம் அரவணைத்து அவருக்கு உண்டான வேண்டியதெல்லாம் செய்து அவரை எழுதுவதற்காக எல்லா விஷயங்களையும் கொடுத்து தயார்படுத்தி விட்டு அதிலேயே சொல்கிறாரு, இங்கே தான் பாயிண்ட் வரும், நான் அரசாங்க வேலையிலிருந்து 1916ஆம் ஆண்டில் அப்படிங்கும்போது குடுன்னு 16ஆம் ஆண்டில்னு படித்து முடிச்சிடக்கூடாது. 1916ஆவது ஆண்டில் ஓய்வு பெற்றேன். புரியுதுங்க இல்லையா? அப்போது கௌரவமாக என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்து தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை. பாபா இறந்தது எத்தனை ஆண்டுன்னு கவனிச்சிங்க? 1918. ஓகேவா? 16ஆம் ஆண்டு இவர் இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு. அப்போ 2 வருஷம் தானே கூட இருக்காரு. 10 வருஷம் இந்த மாதிரி கதை எழுதிட்டு இருக்கோம். நிஜம்தான், 10 வருஷம் இருந்தார். இந்த டவுட்டை விளக்கிட்டு தான் நம்ம மேற்கொண்டு படிக்கணும். ஒன்றுமே படிக்காமல் போயிடக்கூடாது இல்லை. அவர் வந்துட்டார் முன்னாடியே, எழுதும்போது அதை எழுதுறாரு. என்னன்னா, அதற்கு பிற்பாடு வந்து பாபாட்ட கெஞ்சி கூத்தாடி இன்னொரு வேலை பெற்றாரு. அந்த வேலை ரிட்டையர்ட் ஆகும்போது 1916 ஓகேங்களா? அப்படி வரும்போது அதை மொத்தமாக எழுதிடுறாரு. தீர்மானித்து தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை. குரு பூர்ணிமா அன்று நான் சீரடிக்கு சென்று இருந்தேன். அங்கு திரு அண்ணா சிஞ்சனிக்கர் அவராகவே பாபாவிடம் எனக்காக கீழ் வருமாறு வேண்டினார். இந்த இடத்துல தான் முதல்ல வந்து கதை எழுதுறதுக்காக ஒரு ஏன் எழுதுனேன்ட்டு வேகமாக வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் நிறுத்தி இடம் கிடைக்கிறதுனால நிதானமாக எங்களை பற்றி சொல்லிக்கிறோம் உண்மையை. அப்போ வருது பாருங்களேன், அண்ணா சிஞ்சனிக்கர் அவராகவே பாபாவிடம் சென்று, நானாக கேட்கல. ஸோ நான் முன்னாடி பேசும்போது நானாக பக்கத்தில் இருந்தார். ஆனால் இங்கே வந்து சிஞ்சனிக்கர் பாபாவிடம் எனக்காக கீழ் வருமாறு வேண்டினார். தயவு செய்து அவரை அன்புடன் பாருங்கள், கொஞ்சம் ரசியுங்கள் அவரை, இல்லையா? கொஞ்சம் ரசியுங்கள். அவர் பெரும் பென்ஷன் அவருக்கு போராது. ரெக்கமெண்டேஷன் நடக்குது அங்கே. அவரது குடும்பம் வளர்ந்து வருகிறது. அவருக்கு வேறு வேலை ஏதாவது கொஞ்சம் கொடுங்கள். அவருடைய குழப்பமான மனநிலையை தீர்த்து அவரை மகிழச் செய்யுங்கள் பாபா.
இதில் இந்த சிந்தா குழந்தனை தீர்த்து அப்படின்னு நம்ம சொக்கலிங்கம் ஐயா வந்து சில விஷயங்கள் எல்லாம் பொருட்பால் இருந்தெல்லாம் கொஞ்சம் சொல்லிவிட்டார். அதனால் இதெல்லாம் புரியாமலே நம்ம படிக்கிறோம். அதுக்காக வேலை ஏதாவது கொடுங்கள், அவரது சிந்தா குழந்தனை தீர்த்து அவரை மகிழச் செய்யுங்கள் என்று கூறுகிறார்னு எழுதியிருக்கிறாங்க. இது என்னன்னு விளக்கம் தெரியாமல் நம்ம வந்து அவருடைய சிந்தை வந்து தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியலன்னு குழஞ்சு போச்சான். வருத்தத்தில் இருக்காராம். நல்லா கவனிங்க. பாபா முன்னாடி வந்து உட்காந்துருக்கும் போது ஹேமாத் பந்த் தெளிவாக இல்லை, வருத்தத்தில் இருக்காரு. ஐயோ குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு பதட்டத்தில் இருக்காரு. அந்த பதட்டத்துக்காக பாபாட்ட உதவி கேட்குறாரு. ஆனால் தான்கிற ஒரு பாடல் எழுதுகிற திறமை இருக்குங்கிறதுனால உங்களை பற்றி எழுதி ஏதாவது நான் பிழைத்துக் கொள்கிறேங்கிறது தான் இதோடைய அர்த்தமாகும். ஏன்னா எழுத்தாளன் தான் அகங்காரத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால கவனிச்சுங்க. ஸோ அதை பின்னால் இந்த மாதிரி குரு வந்து அதை அகங்காரமாக இல்லாமல் மாற்றுறாரு. அதனால தான் இறைவனை பற்றி புகழ்ந்து இவ்வளோ விஷயங்கள் பாட முடியுது. பாடலாகவே எவ்வளோ விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா, மறுக்கவே முடியாது. உலகம் உள்ள அளவுக்கும் இதுதான் நமக்கு சரிசரிதம். வேதமும் அதுதான், அதில் மாற்றம் இல்லை. அதனால் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. அப்போ சொல்கிறாரு, அந்த குழப்பத்தை அவரை தீர்த்து அவர் மகிழச் செய்யுங்கள் பாபா அப்படின்னு சொன்னோன்னே பாபா பதில் சொல்கிறாரு, அவர் வேறு ஏதாவது வேலையை கண்டிப்பாக பெறுவார். இந்த வேலையை தான் பெறுவார்னு அவர் அருள்வாக்கு சொல்லலை. அவர் நிச்சயமாக வேறு வேலையை கண்டிப்பாக பெறுவார். ஆயின் இப்போது அவர் எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாக இருக்கட்டும். வேலையை நிம்மதியாக செய்வதே நிம்மதி. வேலையை நினைப்பதே வேலையை நினைப்பதே வேலை இல்லையா? அந்த உத்தியோகம் புருஷ லட்சணம். அதை செவனே செஞ்சிட்டோம்னா இறைவன் வந்து அற்புதமான பதிங்கிற ஒரு பொறுப்பு நம்ம கொடுத்துருவார். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எதையாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கேன். நான் யார்ட்டையும் வேலை செய்யலைனாலும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருப்பான். 20 பொருளை தயார் பண்ணுறோம்யா இல்லையா? அதனால் அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார். ஆயின் இப்போது அவர் எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவரது உணவு எப்போதும் நிறைந்திருக்கும், அது ஒருபோதும் காலியாக இராது. அவர் தனது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி நாத்திகர்கள், மதப்பற்றற்றவர்கள், கொடுமையாளர்கள் இவர்களோடு சேராமல் இருக்கட்டும். சேர்ந்தாலும் எல்லோரும் பணிவாக இருக்கட்டும். ஏன்னா நாத்திகன்ட்ட சேர்ந்தால் பணிவாக இருக்க முடியாது. அவன்கிட்ட வாதம் பண்ணி டென்ஷன் ஆகி கடவுள் இல்லைன்னு தான் பேச முடியும். இந்த காலத்தில் ரொம்ப மோசம் எங்கள் வேலை. அநேக பக்திமார்களே நாத்திகர்களாக தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் பார்வைக்கு நான் நாத்திகன் மாதிரி தெரியும் இல்லையா? அவர் அழகாக அவ்வளவு பொறுமை அமைதி இருக்கணும்னு சொல்கிறார். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு எழுத வந்துட்டேன் அப்பா, நான் எழுத வந்துட்டேன்ப்பா, நான் எழுத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு முடிச்சுட்டு அடுத்த விஷயங்கள் முதல் கதைக்கு வர்றாரு. இவர் சொல்லப்போனால் மாவரிசத்துக்கு அடுத்து 2வது கதை இந்த ரோஹிலா கதை தான் சரிங்களா? ஏன்னா அவர் நேராக பார்த்தது இது. அப்போ அந்த 1900 கூடுமான வரைக்கும் இந்த கதை தான் 1916 நடந்தது. அவர் நேராக பார்த்து மனசில் ஆழமாக அழுத்தமாக புரிஞ்சதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அதனால் எல்லோரையும் அரவணைக்கும் சாய்பாபா சாய்பாபாவோட அன்பை வந்து ரோஹிலா கதை மூலமாக நமக்கு வந்து அதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ஹேமத் பந்தே சொல்கிறாரு. அதில் என்ன ஒரு விஷயம்னா, ரோஹிலான்னு ஒரு தடியன்னு அவர் சொல்கிறார். ரொம்ப உயரமான அஜானுபாகவான ஒரு இஸ்லாமியன், குறைச்ச வயதுடையவன் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவன். அவன் பேர் ரோஹிலான்னு கூப்பிட்றாங்க. அவன் பேர் ரோஹிலா கிடையாது. ஏன்னா ரோஹிலான்னா உடல் நலம் இல்லாதவன்னு ஒரு அர்த்தம் வந்துடும். எப்படி நம்ம உபாசனைன்னா ஓகே உபாசனை பண்ணுறவர், ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்குறவர். அதேமாதிரி ஏற்கனவே சொல்லுவோம்ல, யாசினின்னா பிச்சைக்காரி. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க செய்கிற தொழில் நிமித்தமாக அவங்களுக்கு பேர் அமையுது. இந்த பையன் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கான், கடுமையாக வேலை செய்கிறான். ஆனால் ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் மிருக குணமாக இருக்கான். அதனால அவன் வந்து ஒரு அவனுடைய ரோகத்தினால் பாதிக்கப்பட்டவன் மாதிரி ரோஹில்லா அப்படின்னு ஊர் மக்கள் கூப்பிட்டதுனால அவனுக்கு பேர் ரோஹில்லான்னு ஆயிடுச்சு. பாபான்னு கூப்பிட்டதுனால பாபான்னு ஆயிடுச்சு, சாயின்னு கூப்பிட்டதுனால ஆயிடுச்சு. அவங்க ஒரிஜினல் பேர் தெரியாது இல்லையா? அந்த மாதிரி அதை கவனிச்சுக்கணும். எதுக்குன்னா இப்போ ரோஹில்லான்னா இஸ்லாமிய பேரான்னு தேர்ந்தீங்கன்னா இஸ்லாத்தில் ரோஹில்லான்னு பேர் கிடையாது. ஆனால் நம்ம ரோஹில்லாங்கிறது இஸ்லாம் பேராக நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுக்குவோம். அது இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த கதை. அதுக்கப்புறம் பண்ணோன்னா இவன் என்ன பண்ணுறான், பகலெல்லாம் ஏதாவது வேலை செய்கிறான். பாபாவுக்கு விறகு வெட்டி போடுறது, பாபா விறகு காசு கொடுத்து விறகு வாங்கினாருன்னா அதை கொண்டு போய் அடுக்கி வைக்கிறது. கவனித்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான விறகை முன்கூட்டியே காசு கொடுத்து வாங்கி அடுக்கி வச்சுருவார் எப்போயுமே. அது பின்னாடி நமக்கு நிறைய கதைகள் தெரியும். கலர் அப்பாவோட ஒரு வண்டி விறகு வாங்குவார், அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அப்படி நிறையா விறகுகளை அடுக்கி வைக்குவார். அதுக்கெல்லாம் ரோஹிலா வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவான். எந்த பிரதிபலன் பார்க்க மாட்டான். பாபா கொடுக்குற உணவை ரொட்டியை மட்டும் கொடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருவான். என்ன பண்ணுவான்னா அவன் மனசுக்குள்ளே வந்து 5 வேலை தொழணுங்கிறது மட்டும் ஆழமாக இருக்கும். அதனால் நேரத்துக்கு துவா சொல்லும்போது உட்காந்து தொழ ஆரம்பிச்சிடுவான். அவனுடைய தொழுவுறது எப்படி அப்படின்னா, ஆல்ரெடி பாபா வந்து தியானம் பண்ணுங்கள், என் கதையை பற்றா கேளுங்க,
ஒருநிலைப்பட்ட மனசோட படிங்க அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி ஒரு என்ன வேணால் செய்ய, அதோடைய உட்பொருளாக கடவுள் இருக்கட்டும்ங்கிறது தான் பாபாவுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் ரோஹிலா என்ன பண்ணுறான்னா, உட்காந்த உடனே அவனுடைய துவா எப்படி பண்ணுறதுன்னா, கால் மடிச்சுட்டு உள்ளே குனிஞ்சு இந்த பணிவாக இறைவனை வணங்குறது இல்லை, காட்டு கத்தலாக கத்தி துவாவுடைய சுலோகங்களை உச்சரிக்கிறது தான். பிஸ்மில்லா ரஹ்மானி ரஹீம் ஏதோ கத்துவான் பயங்கரமாக. ஸோ அப்படி அந்த ஒரு ஸ்டைலு. அது என்ன ஆகுதுன்னா, ஊர் மக்கள் பகலெல்லாம் கடுமையாக உழைச்சிட்டு வந்து இரவில் வந்து நிம்மதியாக பாபா முன்னாடி ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு 8-9 மணி ஆனதும் அவங்க போய் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து ஒரு அமைதியாக உட்காந்துருக்கிற நேரத்தில் இவன் கத்துறது அவங்களுக்கு ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகிடும். அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறபோது அவனுடைய அந்த இறைவனை பற்றி சொல்கிற அந்த விஷயமே நாராசமாக நம்ம காதில் ஒலிக்கும் இல்லையா. அதனால தான் கல்யாணத்துலலாம் மேளம் கொட்டுறது. இல்லைன்னா மேளம் கொட்டணும் வாத்தியம் வாசிக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னொன்று அவன் வாசிக்கிட்டு தான் இருக்கிறாரு பாவம். அவன் காசு கொடுத்து வாசிக்க வைக்கிறோம். கரெக்டாக தாலி கட்டும்போது கொட்டு மூலங்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆளுங்க 100க்கு 90% ஊர் கதை பேச தான் வருவான் சொந்தக்காரன்லாம். அவன் மூலையில் உட்காந்துக்கிட்டு, நம்ம இவ்வளோ தெரியுமா உனக்கு, ஆமாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ஆமாம் அவள் இப்படி போனா இப்படி போனான்னு ஊர் கதையெல்லாம் அங்கே வரும். அந்த கதையெல்லாம் மணமக்கள் காதில் விழக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு மங்கள இசை வேகமாக ஒழிச்சா அது காதில் வராது இல்லையா, அதனால் வேகமாக ஒழிக்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த ஒலி அலைகள் வந்து அவங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஊக்கத்தையும் ஒரு ஆக்கத்தையும் கொடுக்கும்போது, நாம் இல்லற வாழ்வில் இணைகிறோங்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்குள்ளே இருக்கணும். அது எப்பயும் நீங்கிடாமல் இருக்கணுங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த ரசாயனம் நம்ம உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகும். அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் அதை பண்ணுறது. இப்போ அந்த நிலையில் வந்து பாபா ஆல்ரெடி இருக்கிறதுனால, நீ காட்டு கற்றுனாலும் டோன்ட் கேர், அமைதியாக பாபான்னு ரகசியமாக காதுக்குள்ளே வந்தாலும் ஐ டோன்ட் கேர். ஏன்னா பிரபஞ்சமாகவே இருக்கார் அவர், அவருக்கு எதையுமே பாதிக்காது. அதனால் பாபா வந்து இவன் காட்டு கத்தும்போது எப்பயும் போல் அமைதியாக உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் கவனம் ஆல்ரெடி போன அத்தியாயத்தில் சொன்னோமே, அவர் கவனம் இறைவன் மீது இருக்கிறது. என் கவனம் இறைவன் மீது இருக்கும்போது உலக பொருட்களுடைய பிரச்சனை என் காதில் எப்படி விழும் அப்படின்னு சொன்னவருக்கு இது கேட்காம தானே இருக்கும். அதனால் அவர் ஆனந்தமாக இருக்கார். கத்துறதை பார்த்தா பயங்கரமாக கத்தணும். ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்து பாபாட்ட புகார் கொடுக்குறாங்க, இது மாதிரி ரோஹிலா கத்துறது எங்களால் தாங்க முடியல. அப்போ தான் அவர் பாபா சொல்கிறாரு, முதல்ல திட்டுறாரு, கத்துறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ரோஹிலாவுக்கு ஒரு கொடுமைக்காரி மனைவி இருக்கா. அந்த கொடுமைக்காரி மனைவி அவனை துன்பப்படுத்தியிருக்கா. அவன் எப்பெல்லாம் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு துவாவை வந்து கண்ணாமண்ணான்னு கத்தி பாடுறானோ அப்போவெல்லாம் பாருங்கள், ஏற்கனவே போன வாரம் சொன்ன கதையை தான் வேறு மாதிரி சொல்கிறாரு. அவளுக்கு கொடுமைக்காரன் மனைவி ஒருத்தி இருக்கா. மனைவியெல்லாம் கிடையாது அவனுக்கு யாரும், அவன் சின்ன பையன்தான். ஆனால் அது ஒரு உருவகப்படுத்துகிறாரு. அவனுக்கு இந்த உலகங்கிற மனைவி குடும்பக்காரத்தனமாக தெரியுது. அவனுக்கு வந்து வேலை இல்லை, வெட்டி இல்லை, யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அவனுடைய நடவடிக்கையை பார்த்து அவனை மதிக்கிறது இல்லை. அந்த மதிக்காத தன்மை, உணவு கொடுக்காத தன்மையெல்லாம் மனைவியாக கற்பனை பண்ணுறாரு சொல்கிறார் பாபா. அந்த மனைவி அவனை கொடுமைப்படுத்துகிறாள். என்னிடம் வந்து அவன் எப்பொழுது இந்த கத்துறானோ அப்போ இந்த உலகத்தை பற்றியெல்லாம் மறக்கிறான். அது என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது அவன் மனைவி அவனை துன்பப்படுத்துவதில்லை. இது படிக்கும்போது இப்படி படித்து பாருங்கள். உலக பொருட்கள் எல்லாம் என் மனைவி. நான் எப்போதெல்லாம் இறைவனை அவனை நினைத்து வருந்துகிறோனோ, அவனோட நான் இணைஞ்சு அவனை தியானிக்கிறோனோ, அப்போதெல்லாம் உலகப் பொருட்கள் என்னை விட்டு விலகி விடுகிறது அப்படிங்கிறது அதில் அழகாக சொல்கிறாரு. அப்போதெல்லாம் அவன் மனைவி அவனை விட்டு ஓடி விடுகிறாள். எனவே அவன் சந்தோஷமாக இருக்கட்டுமே, அவன் கத்தட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதிலேருந்து ஒரு சின்ன ஸ்டோரி என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா, ரஜினிஷ் என்ன பண்ணார்னா, ஒரு முறை ட்ராவல் பண்ணார் புனே நகரில். ட்ராவல் பண்ணும்போது அந்த காலம்ல இப்போ இருக்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க, அந்த காலத்தில் பண்ணும்போது ஒரு இரவில் தங்க வேண்டிய நேரம் வந்தது. அப்போ தங்கும்போது ட்ராவல்ஸ் பங்களா இருக்கு இல்லையா, டிபி பங்களான்னு சொல்லுவாங்க, அந்த பங்களாவில் போய் அனுமதி கேட்டு தங்குறாரு. அது பக்கா கிராமம். இவர் தங்கின கொஞ்ச நேரத்துலேயே ஒரு எம்பி அந்த பக்கமாக வர்றாரு. அவரும் அங்கே தங்குறதுக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிவிட்டு அவரும் அங்கே தங்குறாரு. பக்கத்து ரூம் 2 பேருமே, அதில் இருக்கிறதே 2-3 ரூம் தான். இவர் தங்கிட்டார். அது ஒரு டிபி பங்களாங்கிறதுனால சுற்றிலும் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற நாயெல்லாம் வந்து அதை சுற்றிலும் படுத்துருது. இவங்க உள்ளே போய் படுக்க போகிற நேரத்தில் ஒரு நாய் சண்டை வந்து குலைக்க ஆரம்பிச்சிருது. ஒரு நாய் குலைக்குன்னா பக்கத்தில் இருந்தெல்லாம் வந்து சண்டைக்கு வந்துடும். ஒரே கொலைன்னு குலைக்குது நாய். இந்த எம்பி வந்து தூக்கமே வரல அவருக்கு. என்னடா நாய் இந்த குலைக்குதேடா, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், மறுநாள் இன்னொரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும், தேர்தல் நேரம். நாளைக்கு தூங்கி வழிஞ்சோம்னா என்ன பண்ணுறது, இப்போ நம்ம தூக்கம் தான் முக்கியம் அவர் சொல்கிறார். அவர் நினச்சிக்கிறார் தூக்கம் தானே முக்கியம். இப்போ எனக்கு தூக்கம் வராத அளவுக்கு இந்த நாயெல்லாம் செய்யுதுன்னு ஆட்கள்கிட்டலாம் விட்டு அடித்து துரத்து சொல்கிறாரு. ஆனால் இன்னும் ஜாஸ்தியாக குலைக்குதே வழியே சத்தம் நின்ன பாடு இல்லை. ஆனால் பக்கத்து ரூம்லேருந்து கொரட்டை வருது.
எவன்டா பக்கத்து ரூமில் தூங்குறான், இந்த சத்தம் நடக்குது, இதில் வந்து எவன்டா நிம்மதியாக தூங்குறான், யாரா அது அப்படின்னா, ஐயா அவர் ரஜினிஷ்னு சொல்லி ஒரு சாமியார் தூங்குறாருயா. ஓ அப்படியா, சரி சரி தூங்கிட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இவர் விடிய விடிய தூங்கலை, முழிச்சுக்கிட்டே இருக்கார். காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது ஆல்ரெடி ரஜினிஷ் எழுந்திரிச்சிட்டு அந்த பக்கம் வாக்கிங் வர்றாரு. அப்படியே ஜாலியாக வர்றாரு. வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஐயா வணக்கம், நான் இந்த ஏரியாவோட எம்பி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்து சொல்லிட்டு நிற்கிறாரு. ஐயா ராத்திரியெல்லாம் நாய் சத்தம் தாங்க முடியல, ஒரே கொலை, கண்ணா அப்படின்னான்னு காது ரெண்டு கிழிஞ்சு போச்சு, என்னால் தூக்கமே வரல ஐயா, மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, தூக்கம் மனுஷனுக்கு முக்கியம், நாளைக்கு நான் வந்து பாம்பேக்கு வேறு போகணும், பிரச்சாரத்துக்கு போகணும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் எப்படி ஆழ்ந்து தூங்குனீங்க, உங்களால் மட்டும் அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு ரஜினிஷ் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம். நீங்கள் உங்களுக்கு எது முக்கியம் என்றோ எது முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது தானே வரதானே போகுது. நீங்கள் உங்களுக்கு தூக்கம் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, மேலோட்டமாக நினச்சிறீங்க, ஆனால் மனதால் நீங்கள் நினைக்கல. அப்போ உங்கள் கவனம் எங்கே போச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு மேல் போனது, ஆனால் உங்கள் தூக்கத்துக்கு மேலே போகல. தூக்கம் மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக தூங்கியிருப்பீங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் 10 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் உள்ளே. தூக்கம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கும்போது நான் தூக்கத்தின் மேல் கவனம் செலுத்துகிறேன், தூங்கி விடுகிறேன். நீங்கள் உங்கள் தூக்கம் முக்கியம்னு நினைக்கிறீங்க, ஆனால் இது சுற்றியில் நடக்கிறதெல்லாம் டிஸ்டர்புன்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்கள் மனம் ஆழமாக உலக விஷயங்களை பற்றி ஆழமாக இருக்கிறது. உலக விஷயத்தின் மேல் குற்றம் சொல்கிறீங்க. உலக விஷயத்தின் மேலேயே உங்களுக்கு கவனம் இருக்கும்போது உங்களுடைய நிம்மதி தானாக கெட்டு போகுது. இதுதான் நீங்கள்லாம் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சில வந்திருக்கும். நான் இலங்கையில் பேசும்போது ஒரு லேடி வந்து கூட நான் ரொம்ப சிரமப்படுறேன்னு சொல்லும்போது உங்களுடைய சிரமத்தை சொல்லுங்கன்னு உடனே ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சமுதாயம் என்ன தவறாக பார்க்குது, சமுதாயம் என்ன தவறாக செய்யுதுன்னு சொல்லி வாதம் பண்ணும்போது நான் வேகமாக எந்திரிச்சு சமுதாயத்தை பற்றி பேசினா நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீங்கள் விடுங்க உட்காருங்கன்னு சொல்லி நான் வாதம் பண்ணேன். இதுதான் அது. இப்போ இந்த கதை தான் அது எனக்குள்ளே ஆழமாக இந்த கதை பதிஞ்சனால தான். ஸோ வந்து எனக்கு தேவை நிம்மதி நான் முடிவு பண்ணிட்டா என் சமுதாயம் அதை எந்த விதத்திலும் தடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. நீங்களாக சமுதாயத்தின் மேலே சில பேர் மேலே அன்பு வச்சு பற்று வச்சு உங்கள் பார்வையின்படி சமுதாயம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது தான் சமுதாயம் உங்களை கெடுத்து விடுகிறது இல்லையா. அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் நான் அந்த லேடிக்கிட்ட சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சரியாக இருந்துட்டேன்னா என் எதிர்த்தாப்புல இருக்க சரியாக நான் வைப்பேன், அவன் சரியாக இருந்துட்டான்னா அவன் சுற்றிலும் சரியாகணும்னா மாறுவான். அதுதான் சமுதாயம். அது வேணால் நல்ல சமுதாயம்னு வச்சுங்க. நான் கெட்டவனாக இருந்தால் என் கூட இருக்க கெட்டவனாக இருப்பான், அவன் சுற்றிலும் கெட்டவனாக இருப்பான், அது கெட்ட சமுதாயம். ஸோ எப்படியோ சக்தி ஒன்று தான், அது ரெண்டாக மாறி செலவாகுது. அந்த ரெண்டாக மாறி செலவாகிறதோட நானாகவே எனக்குள்ளே அந்த ஒரே சக்தியாக மாறி நானே அர்த்தநாரியாக இருந்து என்ன நானே சரி பண்ணிக்கிறேன்னா சமுதாயம் உங்களை பார்த்து திருந்தோம். ஓகேங்களா. சமுதாயம் பற்றி நம்ம திருந்த முடியாது. சமுதாயம் சாக்கடை என்பது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அதை பற்றி வாதம் பண்ணணும். இதில் இருந்து ஆழ்ந்த விஷயம் என்னன்னா, அந்த அம்மா தான் செய்கிற தவறெல்லாம் சமுதாயத்தின் மேலே போட்டு தப்பிக்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன சொன்னாலும் இல்லையா சமுதாயம் என்ன பார்க்குது, சமுதாயம் உங்களை பார்த்து ஏங்க நீங்கள் எப்படி சமுதாயத்தை பார்க்குறதுன்னு முக்கியம். சமுதாயத்தை உங்களை பார்க்குறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் சமுதாயம்னு சொல்கிறது பக்கத்து வீட்டுக்காரியா, நீங்கள் சமுதாயம்னு சொல்கிறது உங்கள் வீட்டுக்காரரை, நீங்கள் சமுதாயம்னு சொல்கிறது உங்கள் பொண்டாட்டிய, நீங்கள் சமுதாயம்னு சொல்கிறது உங்கள் பிள்ளைய இல்லையா. ஒட்டுமொத்த சமுதாயத்தை இல்லை. நீங்கள் நல்லா ஆளுங்க என்னமா நடக்குது. நான் காது கொடுத்து கேட்டால் அந்த மாதிரி நான் சொல்லுவோம், எங்கள் வீட்டுக்காரர் என்னை தப்பாகவே பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம். உங்கள் வீட்டுக்காரனம்மா சமுதாயம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது இல்லை சமுதாயம். உங்களுடைய நம்ம நினச்சோம்னா ஒரு செகண்ட் தான்ப்பா, அவ்வளோ விஷயங்கள் பாபா இதில் கொடுத்துருக்காரு. அதனால் தனியாக வேறையே போயிட வேண்டாம், இதுக்குள்ளே வருவோம். அதனால் அவர் பாபா சொல்கிறாரு, அந்த மனைவி தான் இப்போ சமுதாயம்னு வச்சுங்களேன். அவ்வளோ கெட்ட மனைவி இருந்தா என்ன போனால் என்ன, கெட்ட வீட்டுக்காரன் இருந்தா என்ன போனால் என்ன, நீ அதுலேருந்து விலகி நில்லுங்களேன். விலகி நின்றுட்டு பாருங்களேன், அவர் வாங்குகிற அடியை பாருங்களேன், ரசிப்போமே. தனிப்பட்ட முறையில் நமக்கு துன்பம் தான் அதுமாதிரி சொல்லுவாங்க. அதனால் ரோஹிலா வந்து அவருடைய இறைச்சல்களையும் கூக்குறல்களையும் அவர் வந்து பொறுத்து கொள்ளுமாறும் சீக்கிரமாக அவன் மறைஞ்சிடும்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக சொல்கிறார் பாபா. அவருடைய நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன். அந்த கூச்சல்களையும் இறைவனும் அவனை இறைவனை வணங்குற வழிபாட்டில் ஒன்று. அதனால் ரோஹிலாவின் இறைச்சலை நான் பொறுத்து கொள்கிறேன். உங்களால் பொறுத்து கொள்ள முடிஞ்சால் எல்லாமே நன்மையாக முடியும். இருந்தாலும் பரவாயில்ல, கூடுமான விரைவில் அவனுடைய கூக்குரல்கள் நீங்கிவிடும். அப்படிங்கும்போது நம்ம நம்பணும் இல்லையா. ஊர் மக்கள் நம்பலை, அது வேறு விஷயம், அது வேறு கதைகள்லாம் வரும். கண்ணாமன்னு கத்துவாங்க போகிறாங்க. அது மாதிரி போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி நீங்கள் எடுத்துக்கலைனாலும் பரவாயில்ல, சீக்கிரத்தில் அவனுடைய கூக்குரல் நின்றுடும்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட நமக்கு பொறுமை இருக்குது. பார்த்து சொல்லுவீங்க, அந்த ஆள் கத்துறது நமக்கு தூக்கத்தை வருதுன்னா எவனா சொல்லிட்டு போயிருப்பான் பாப்பாட்ட. ஏன்னா பாபாவுக்கு எதிராக இருந்தவங்க நிறைய பேர் இருந்தான்.
ஆனால் நமக்குள்ளே அந்த நம்பிக்கை வரணுங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. குரு சொல்லிவிட்டா நிச்சயமாக கொஞ்ச நாளில் அந்த கூக்குற நின்றுப்பான்னா ஓகேன்ட்டு போயினோம்னா போயிடலாம். ஆனால் ஓகேன்னு சொல்லாமலும் நம்ம நிற்போம். ஸோ அதுதான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் முடிவுக்கு வந்துட்டோம் அந்த அத்தியாயத்துடைய இதை அதை முடிச்சிடுறேன். ஸோ அதனால் எப்பயுமே பாபா அந்த வார்த்தைகளை வந்து முன்னாடி கத்துவார், பேசுவார், கண்ணாமண்ணான்னு வார்த்தையெல்லாம் விடுவார். ஆனால் கூட நெருக்கமாக வந்துட்டதுக்கப்புறம் ரொம்ப இனிமையான வார்த்தைகளால் அவங்க மனசை வந்து அப்படி மருந்து தடவுற மாதிரி தடவுவார். ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை. அதில் தான் அதுக்கு ஒரு மதியான ஆரத்தி நடந்து முடித்த உடனே தங்களுடைய அடியார்கள்லாம் அவங்க ஆரத்தியெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் பாபா ஆரம்பிச்சிடுவார். சில நேரம் அது அது தெரிஞ்ச தெரிய ஆரம்பிக்கலான்னு தெரியாது. அது நேச்சர் அது. அவங்க என்ன பண்ணுவாருன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக அவங்க பிரிஞ்சு போகும்போது மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாரு. போகிறவன் போக மாட்டானே வந்து பாபா பேசுகிறாரு ஏதோ பேசுகிறாருன்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்போ ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளராக உங்கள் இதயத்தில் அமர்ந்திருக்கிறேன். இந்த உலகின் கண் அசையும் அசைவற்ற சர்வ ஜீவராசிகளும் நான் அரவணைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன், எல்லா வர்க்கங்களின் மூலாதாரமாகவும் நானே இருக்கிறேன். முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. நானே எல்லா உணர்ச்சிகளையும் முந்துபவன், படைப்பவன், காப்பவன், அழிப்பவனும் ஆகின்றேன். என்பால் கவனத்தை திருப்புவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது. இது சாசனாமிர்த திருமொழி. ஆனால் இந்த கவனத்தை இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கல, அதனால எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கிறோம். தட்ஸ் ஆல். பாபா பக்தி இது ஒரே லைனில் முடிஞ்சுக்கணும். என்பால் கவனத்தை திருப்புவனை எதுவும் துன்பம் விளைவிக்குது. துன்பம் கவனம் திருப்பலை, பாபா மேலே திருப்பலை, அவ்வளோதான். இது ஒரே வேலையில் சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்து செவனேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு போயிட முடியும். படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கவனமாக இருங்க. இதில் கேட்குறவங்களாவது இதை கவனிங்க. என்பால் கவனத்தை திருப்புவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது. ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும். இது சாபம். எல்லா பூச்சிகள், எறும்புகள், கண்ணுக்கு தென்படுவைகள், அசையக்கூடிய அசைய முடியாத உலகமெல்லாம் என்னுடைய உடல் அல்லது உருவமாகும். எவ்வளோ அழகாக முடிச்சுட்டு பாருங்க. இத்தகைய அழகான விலை மதிப்பற்ற மொழிகளை கேட்டு ஹேமாத்மன் சொல்கிறாரு, இனிமேல் என் குருவை தவிர வேறு யாருக்கும் நான் பணிவிடை செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டேன். அண்ணா சிஞ்சனிக்கரிடம் பாபா விடுத்த பதில் உண்மையில் எனக்காகும் சொல்கிறார் பாருங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து விட்டுட்டாருக்கிட்டலாம் சொல்ல வேண்டியதில்லை, அடுத்து வந்துடுது. செஞ்சனிக்கருக்கு சொன்ன பதில் எனக்காகும். அதாவது நான் வேலை பெறுவேன் என்னும் எண்ணம் என் மனதில் சுழன்றது. நான் அங்கனம் நிகழுமா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் எதிர்காலத்தில் பாபாவின் வார்த்தைகள் உண்மையாகின. நான் ஒரு அரசாங்க உத்தியோகம் பெற்றேன். இப்போ பாருங்கள், அப்போ 1916 அப்புறம் உத்தியோகம் பெற்றார்னா இல்லை, உத்தியோகம் பெற்று முடிச்ச ஆண்டவர் சொல்லியிருக்கார். பாபாவின் உண்மையாயின. நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றேன், ஆனால் அது குறுகிய கால அளவுடையது. பிறகு நான் சுதந்திரம் அடைந்தேன். இப்போ அந்த வார்த்தை என்ன போடுறாரு பாருங்களேன். வேலை என்னை விட்டு போயிடுச்சுன்னு பாபாட்ட வந்தார், மனசு துன்பப்பட்டார், அவர்கிட்ட உதவி கேட்டார். பாபாக்கிட்ட வந்ததுக்கப்புறம் 1.5 வருஷம் உள்ளுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுக்கப்புறம் நான் சுதந்திரம் அடைந்தேன்னு எழுதியிருக்காரு. வேலை போயிடுச்சுன்னு எழுதலை. இப்போது நான் சுதந்திரம் அடைந்தேன். என் குரு சாய்பாபாவுடைய சேவைக்கு என்னை பூர்ணமாக சமர்ப்பித்தேன். அதற்கு பின்பாக 4 ஆண்டுகள் எழுதி முடித்துட்டு தன்னுடைய ஆவியை பிரித்து கொண்டார். அதான் அங்கே நடந்தது. அதனால் இதை நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ முழுமையான ஒரு தெளிவுக்கு வந்துட்டார் ஹேமாத்மந்த். இதை எழுத ஆரம்பிக்க முன்னாடி அவர் தெளிவுக்கு இல்லை. அப்போது அவர் வந்து உள்ளார்ந்த விஷயத்தில் அவரை தூண்டி வைத்து அவருக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உடனடியாக கொடுத்து இதை பற்றி நீ எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் பூர்வமாக உள்ள கிளர்ச்சி ஏற்படுத்தி பாபா தன்னுடைய அவதார மகிமையை நிறைவேற்றி கொண்டார். இப்படி சொன்னால் நிறைய பேர் பிடிக்கும். நான் அப்படி சொல்ல மாட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஞான கருத்துக்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லி உங்களை குழப்ப விரும்பவில்லை. ஆகையினால் ரொம்ப அற்புதமாக இந்த 3ஆம் அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த அத்தியாயத்தை இது எனக்கு கிடைத்த பேராக நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் பேசுவோனா என்று எனக்கு தெரியாது. அதனால் அதை எடுத்துருக்குறோம். அடுத்த வாரம் நம்ம 4ஆம் அத்தியாயம் கொஞ்சம் பெருசு, அதை ஒரு தனியாக பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து நம்ம சேர்த்து பண்ணலாம். வாழ்க வளமுடன்.